சுப்பண்ணா, ஏன்னா என் உடம்புக்குள்ளே வந்தீங்க? இல்லை சண்முகம், நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னையிலேருந்து இந்த உடம்பு உன்னுடையதில்லை, என்னுடையது. நீயும் 20 வருஷமா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஏமாற்றி கடை வாங்கி அசிங்கப்பட்டு வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆளாக சுற்றிக்கிட்டு தெரிகிற. அண்ணே, நீங்கள் எப்பனே என் உடம்புக்குள்ளே வந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கு பக்கத்தில் வாக்கிங் போன பாரு, அப்போ தான் உன் உடம்புக்குள்ளே நான் வந்தேன். இனிமே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட போகிறேன் பாரு. சரி, முதல்ல உன்னை நேற்று டார்ச்சர் பண்ணான் பாரு செல்வம், அவன் வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு போகிறான். போய் ஒரு கேரளா கதகளி ஆடுவோம், என்ன சொல்கிறேன்? அண்ணே, செல்வண்ணே பாவண்ணே. என்னது பாவமா? காலையில் உன்னை அப்படி வீட்டு வாசலில் நின்று அசிங்கப்படுத்தி விட்டு போனா அப்போ எங்கடா போச்சு பாவம்? எத்தனை வட்டிடா, ரன்னு வட்டி, மீட்ரு வட்டி. இவங்கெல்லாம் இப்படி விடக்கூடாது. இன்னைக்கு நைட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன், பத்திரத்தை எடுத்து எரிக்கிறேன். காலையில் பாறேன், அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் பாரு. யோ, என்னையா சொல்கிற? திருட போகிறேங்கிற? நாளைக்கு போலீஸ் பிடிச்சா என்னையில் தூக்கி உள்ளே போடுவாங்க. போலீஸ் பிடிச்சா உன்னைத்தான் ஜெயிலில் போடுவாங்க, எனக்கு என்ன? ஏய், ஜெயிலில் 3 வேளை சுட சுட கஞ்சி கிடைக்கும். அதனால் உன் பொண்டாட்டி கத்துறா பாரு, தாங்க முடியலடா இந்த கடைக்காரன் தொல்லை. அது போக உன் பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நம்ம ஜெயிலே இருக்கலாம்டா. நானே அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். நான் மட்டும் எப்படி போக முடியும்? உன் உடம்பு வச்சுக்கிட்டு தானே போக முடியும். அதுக்கு தான்